மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடி. ஆமென். People searched him in the tomb. கல்லறையிலே அவரை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். 3 நாள் துவக்கம் was a resurrected day. மார்க்கில் அழகாக அந்த சீனை நம்ம படிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். அப்படியே எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். மார்க் 16:1 வாசிக்கலாம். ஓய்வு நாளான பின்பு மதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து கல்லறையினுடைய வாசலிலே இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. they have a conversation. இயேசு கல்லறையில் வச்சு கல்லை வச்சு மூடிட்டான். இன்னைக்கு பார்க்கிற கல்லறை வேற, அந்த காலத்து கல்லறை வேற. அந்த சம்பிரதாயப்படி குகை மாதிரி இருக்கும் கல்லறை. எப்படி இருக்கும்? குகைக்குள்ள போய் அந்த சரீரத்தை வச்சுட்டு ஒரு கல்லை மூடி வைத்து விடுவார்கள். ஸோ நம்ம அந்த டீகம்போஸ் ஆகிற டைம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த பிரேதத்தை போய் அவர்கள் சந்தித்து வரலாம். அந்த நேரத்தில் அந்த கல்லை புரட்டி உள்ளே போய் அவங்க என்ன பண்ணலாம், பார்க்கலாம், துக்கம் கொண்டாடலாம். அந்த மாதிரியான ஒரு காரியம். இப்போ இந்த 3ஆம் நாள் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கும் சில கஸ்டம்ஸ் இருக்குது. என்ன, இன்னைக்கு செத்தா பால் ஊற்றுறோம். ஏன்னா நாளைக்கு பசியாக இருப்பார், சாப்பிட்டோம். வீட்டில் இருக்கும்போது பால் கொடுக்க மாட்டோம். ஆனால் செத்த பிறகு தரையில் போய் ஊற்றுவோம், பால் ஊற்றிக்கிட்டு இருப்போம். உயிரோடு இருக்கும்போது என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிடணும் இல்லைங்களா? செத்த பிறகு நிறைய பேர் செய்வாங்க. செத்த பிறகு செய்கிறதுல எந்த ஒரு ஆசீர்வாதமும், உயிரோடு இருக்கும்போது பணிவிடைகளை செய்யணும், உயிரோடு இருக்கும்போது உறவுகளை நேசிக்கணும், உயிரோடு இருக்கும்போது உறவுகளுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் செய்யணும். செத்த பிறகு நெஞ்சில் அடிச்சுட்டு அழுவுற சில கூட்டம் உண்டு. மரணம் இட்ஸ் a significant impact. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாசமானவர்கள், உறவினர்கள், நெருங்கிய உறவுகள் இல்லை மரிக்கும்பொழுது அந்த மீறா துயரத்தை விட்டு நம்ம வர்றதுக்கு இட் ஹாஸ் a bereaving period. துக்க நாட்கள் உண்டு. அந்த துக்க நாட்களில் அவர்களை குறித்தே தியானிப்போம், அவர்களை குறித்தே யோசிப்போம், அதை குறித்தே யோசித்து அழுது கொண்டிருப்போம். ஏன்னா நம்ம அழுது முடிக்க வேண்டிய காலம். அப்போது இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த துக்க நாட்களை கொண்டாடும்படிக்கு குடும்ப உறவினர்கள் அப்படின்னு பார்க்கல. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் ஊழியத்தில் மீட்கப்பட்டவர்கள் இயேசுவை துக்கம் கொண்டாடும்படிக்கும் அவருக்கு பணிவிடை செய்யும்படியும் இந்த 3ஆம் நாள் அவர் சொன்னதை மறந்து போனார்கள், வாக்கு பண்ணினதை மறந்தார்கள், அவர் உயிர் தெழுவார் என்பதை மறந்தார்கள். பயம் சூழ்ந்திருக்கிற வேளையில் இவர்கள் பயந்து தான் அந்த இடத்துக்கு பணிவிடை செய்ய வந்தார்கள். இயேசுவுக்கு எப்படியாச்சும் சுகந்த வர்க்கம் இட்டு கொஞ்சம் ஒரு நாற்றம் அடிக்காமல் பார்த்துக்கணும்னு வராங்க. இங்கே அவங்க யோசனை என்ன, வரும்பொழுது நம்ம பெண்களாக வரோம், கல்லை புரட்ட யாரும் இல்லை, ஒரு ஆண் கூட இல்லையே, யார் ஹெல்ப் பண்ணுவான்னு தே ஹேவ் அ கொஸ்டின் இன் தேர் மைண்ட். 4ஆம் வசனம் அந்த கல்லை பற்றி தானே ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அந்த கல் எப்படி இருந்தது? பெரிதாக இருந்தது. அந்த கல் எப்படி இருந்துச்சு? ஆனால் இங்கே ஒரு ஆச்சரியமும் அற்புதமும் நடந்திருக்கு. அவர்கள் அந்த கல்லை ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள்னு இருக்கு. என்னது? அந்த கல்லை இவங்க வர்றது ஃபுல்லாக யோசனை என்ன, கல்லை யார் புரட்டுவான்னா அவங்க யோசனை. ஆனால் கல் என்ன பண்ணப்பட்டிருக்கு? புரட்டப்பட்டிருக்கு. ரைட்.
அதுக்கப்புறம் அவர்கள் கல்லறைக்குள்ளே பிரவேசித்து ஒரு ஒரு ஆள் அங்க பார்க்குறாங்க. வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். என்ன பண்ணார்கள்? ஆமா, அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, அவரை வைத்த இடம் இங்கேதான் இருக்குன்னு பாருங்கன்னு சொல்றார். ரைட். திரும்ப அவர் சொல்றாரு, நீங்கள் அவருடைய சீஷரிடத்துல போய், அதுக்கப்புறம் யாருக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன்? யார்? பேதுரு. பேதுருவும் சீஷர் தானே. ஏன் பேதுருக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன்? முன்னாடியே சொல்லிடுறேன். அம்மா சொல்லுது பாருங்க, எஸ்தரம்மா மறுதளிச்ச ஒருத்தவனை எல்லாருமே புறக்கணிச்ச ஒரு ஆளுக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்து அவனுக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுத்துருக்கிறாரு. நீ முதல்ல போய் யாருக்கு சொல்லு? சீஷருக்கு சொல்லு. சீஷர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருத்தன் இருக்கிறான். He was a disciple, but he is no more a disciple. யாரு? அவன் முன்னாடி சீஷன், ஆனா இப்ப யார் கிடையாது. யாருடைய பார்வையில? உங்க பார்வையிலும் என் பார்வையிலும். சீஷர்கள் பார்வையில் அவன் யாரும் இல்லை. ஆனா இங்க ஸ்பெஷல் இன்விடேஷன் யாருக்கு? நீ போய் go and talk to Peter. பேதுருவிடத்துக்கு போய் அவங்க சொல்லுங்க, உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். எங்க போறாரு? ஆல்ரெடி he has started his travel. அவர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்க அவர் என்ன பண்ணிருக்காங்க? சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொன்னபடியே நீங்கள் அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். 8ஆம் வசனத்துல அங்க இருந்த சிச்சுவேஷனை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நடுக்கம், திகில் அவங்களுக்கு பிடிச்சுக்கிச்சு. அவங்க சீக்கிரமா வெளியே வந்தாங்க, கல்லறை விட்டு ஓடினார்கள், அவங்க பயந்தார்கள், அதனால யாருக்குமே சொல்லாம போனார்கள். They have not shared the gospel. நல்லா புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு ஈஸ்டர் ஆராதனைக்கு வந்திருக்கிற நமக்கு ஒரு பெரிதான ஞாபகம் இருக்க வேணும். நம்முடைய ரட்சகர் மரித்தவர் அல்ல, உயிரோடு எழுந்தவர். It is not an experiencing resurrection, it is an experience of our Savior. உயிர்த்தெழுதலை உணர்கிற உணர்வு மாத்திரமல்ல, நம்முடைய ரட்சகரை உணர்கிற ஒரு அனுபவம். நம்முடைய ரட்சகர் ஜீவிக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து போக கூடாது. சிலுவை அநேகருக்கு இறுதியா இருந்தது, ஆனா for him, இயேசுவுக்கு சிலுவை இறுதியா இருக்கவில்லை, அது துவக்கமா இருந்தது. Cross was not the end. அது நமக்கு ஒரு ஆரம்பத்தை உண்டாக்குகிறதா இருந்தது. கல்லறை அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, கல்லறை அவருக்கு ஒரு முடிவாயிருக்கவில்லை. அது நமக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு முடிவின் எல்லையாய் எல்லாரும் பார்த்தபோது நமக்கு எல்லாருக்கும் ஒரு துவக்க புள்ளியாய் கர்த்தர் கல்லறையை வைத்திருந்தார். He started life from that for us. இந்த உயிர்த்தெழுதல் சரித்திரத்தை மாற்றி இருக்கிறது. இதுவரை உலகத்திலே அடக்கம் செய்யப்பட்டு மரித்தவன் என்று பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு சான்றிதழ் மாற்றப்படவே இல்லை உயிர்த்தெழுந்தார்களே. ஆனால் சரித்திரத்தில் ஒரு மாற்றத்தை சொன்ன அத்தனையும் பூமியிலே நிறைவேற்றின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் அழகாய் எழுதுகிறார். இந்த உயிர்த்தெழுதல் இயேசுதான் தெய்வம்னு காண்பிக்கிறது. எழுதி கொள்ளுங்கள். The resurrection proves Jesus is God. இந்த உயிர்த்தெழுதல் இயேசுதான் தெய்வம் என்பதை வெளிப்படுத்துகிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அழகாய் சொல்லுகிறார், இயேசுவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களிலே முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், 5ஆம் வசனம், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே. அண்டர்லைன் பண்ணுங்க,
மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட அப்படின்னு அந்த வசனம் அழகா சொல்லுது. பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனமாயிருக்கிறார். அல்லேலூயா. The Son of God with power according to the spirit of holiness by the resurrection from the dead. மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட வல்லமையாய் வெளிப்படுத்தப்பட்ட தேவகுமாரனாயிருக்கிறார்னு இருக்கு. அல்லேலூயா. பலமாய் வெளிப்படுத்தப்பட்ட. It just proves that he is the Son of God, he himself God. இயேசுவே தெய்வமாயிருக்கிறார் என்று இந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்டார். உயிர்த்தெழுதல் இயேசுதான் தெய்வம் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. Jesus himself God. அநேகர் சிலுவையிலே அந்த காலத்திலே மரித்தார்கள், யாருமே திரும்ப வரவில்லை. ஆனால் இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் மாத்திரமே சிலுவையை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல் ஆண்டவருடைய God's declaration என்ன தெரியுமா? அந்த உயிர்த்தெழுதல், this resurrection shows the Father God himself says, பிதாவாகிய தெய்வமே சொல்லுகிறார், இவர் என் நேசகுமாரன் என்று. This is my beloved son. பிதாவாகிய தேவன் அறிக்கை செய்கிறார். In your understanding, உங்களுடைய புரிதலுக்குள்ளாய் வர வேணும், இவர் மெய்யாகவே மெய்யாகவே தேவனுடைய குமாரன். அந்த போர் சேவலுக்குள்ளே காணப்பட்டது. அந்த கடைசி நிமிடத்தில் இயேசு தன் ஆவியை ஒப்பு கொடுக்கும் போது அந்த போர் சேவலுக்குள்ளே ஒரு வெளிப்பாடு வந்தது, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போது சீஷர்களுக்கு ஒரு புரிதல் வந்தது, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன், அவர் மெய்யாகவே வந்திருந்த மேசியா. உயிர் தெழுந்த போது அவர்களுக்கு கிடைத்த செய்தி என்ன? பயந்திருந்தார்கள், துக்கப்பட்டிருந்தார்கள், வேதனையோடு இருந்தார்கள். இந்த கால வேளையிலும் சரி, உங்களுடைய எல்லா பயங்களுக்கும், எல்லா திகிலுக்கும், எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் இன்றைக்கு உயிரோடு எழும்பியிருக்கிறபடினால் உடைய எல்லா பயங்களை நீக்கும்படி அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் சகல நன்மைகளை உடைய வாழ்க்கையில செய்ய வல்லமுள்ள தேவன் ஆயிருக்கிறார். இங்க பார்க்கிறோம், ஒவ்வொரு கடைக்கு போகிறோம். கடலூர்ல பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் வந்துருச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டிமார்ட்லாம் வந்துருச்சு. டிமார்ட்டுக்கு போகலான்ட்டு அப்படி போனால் கூட்டமாக அலையுது. நம்ம ஊரில் ஏதாவது ஒன்று ஆரம்பித்தா ஜனங்கள்லாம் அங்கே தான் இருக்கும். அதனால் எல்லாம் போய் முட்டி மோதட்டும்னு அப்படி வெளியே பார்த்துட்டே வந்துட்டேன். அப்போது ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்குறோன்னா என்ன கொடுப்பாங்க? ரிசீட் கொடுப்பாங்க. பணம் கட்டினதுக்கு அந்த ரசீது என்ன அடையாளம்? பொருள் வாங்கியிருக்கிறதுக்கு அடையாளம், பணம் கட்டினதுக்கு அடையாளம். The transaction has happened. என்ன நடந்திருக்கு? இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. சரி, இந்த பில்லை சந்தேகப்பட முடியுமா? முடியாது. பிகாஸ் இட் ஹாஸ் a receipt. அங்கே என்ன கொடுக்கப்பட்டுச்சு? சீல் குத்தி முத்திரை போட்டு கொடுத்துட்டாங்க. இயேசுடைய உயிர்த்தெழுதலும் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்கிறதற்கு ஒரு ரிசீட். இன்னைக்கு ஈஸ்டரை நீங்கள் கொண்டாடுறீங்கன்னா விசுவாசிக்கணும், என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், சிலுவையில் சுமந்து தீர்த்தார். He has to go through death. மரணத்தை அவர் பரிகரிக்க வேண்டியிருந்தது, மரணத்தை அவர் சுமக்க வேண்டியிருந்தது, மரணத்தினூடாய் கடக்க வேண்டியிருந்தது. அநேக துக்கங்களை அவர் சுமந்தார் நம்மை விடுதலை ஆக்கும்படி. We have a great receipt in hand. My God is alive. என் இயேசு உயிரோடு இருக்கிறார். காரணம், என் பாவங்களை மன்னித்ததின் அடையாளமாய் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவது, the resurrection defeated death. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மரணத்தை ஜெயித்தது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் மரணத்தை பார்த்து பேசுகிறார். மரணமே உன் கூர் எங்கே அப்படின்னு கேட்கிறார். இங்கிலீஷ் பைபிள் அழகா இருக்கு. ஓ டெத், வேர் இஸ் தை ஸ்டிங்? உன் கூர் எங்கே? பாதாளமே
உன் ஜெயம் எங்கே? ஓ கிரேவ், வேர் இஸ் யுவர் விக்டரி? உடைய ஜெயம் எங்கே? மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதுன்னு அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. டெத் வாஸ் ஹியூமனிட்டிஸ் கிரேட்டர் எனிமி. மனுக்குலத்துக்கு பெரிய எதிரி என்னன்னா மரணம். நம்மளாம் எதுக்கு பயப்படுறோங்க? மரணத்துக்கு பயப்படுறோம். ஏதாவது ஒரு சின்ன பலவீனம் வந்துருச்சுன்னா உடனே டாக்டர் கேட்போம், டாக்டர் எதா ஆகுமா, எதனாவது ஆயிருமா, நாங்கள் உயிரோடு இருப்போமா அப்படின்னு டாக்டரை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்குறோம். நமக்கு பயம் என்ன? எதுனா எதை பார்த்து தான் பெரிய பயம். ஃபோன் வந்துடக்கூடாது. 10 தடவை ராத்திரியில் திடீர்னு ஒரு 10 கால் வந்தால் நமக்கு உடனே என்ன, ஏதோ ஒரு துக்க செய்தியாக இருந்துருமோ. அந்த ஃபோன் எடுக்க 2 நிமிஷம் யோசிப்போம், ஏன் கால் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். டக்குன்னு எடுத்து உடனே என்ன பண்ண மாட்டோம். அந்த பேசுகிற சைடில் அந்த சைட்லேருந்து அப்படின்னா ஒரு ஏப்பம் வரவோ முக்கல் வரவோ ஏதாவது ஒன்று நினச்சா நம்ம ஷாக் ஆகிடுவோம். வில் பி இன் பேனிக் ஸ்டேஜ். எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு பேப்பர் நியூஸ் படிக்கிறோம். சில ஆளுங்க நியூஸை படிச்சுட்டு தனக்கு பயந்துக்கிட்டு இருப்பான். மூளைக்காய்ச்சல் வருதுன்னு பேப்பரில் போட்டால் நம்ம மூளையை பத்திரமா பாதுகாக்க ஹெல்மெட் போட்டே தெரியும். ஏன்னா மூளையை பாதிச்சிடக்கூடாது பாருங்கன்ட்டு ஹெல்மெட்டு வண்டியில் போகும்போது போடுங்கன்னப்போ போடாதவங்களாம் தலையில் ஹெல்மெட் போட்டுக்கிட்டே போவாங்க. ஏன்னா மூளைக்காய்ச்சல் பாதிச்சிடக்கூடாது. மாஸ்க் போட்டுக்கிட்டே தெரியும். ஏன்? என்ன வந்துடக்கூடாது, கொரோனா வந்துடக்கூடாது. ஸோ வி ஆர் ஹேவிங் ஃபியர் ஆஃப் டெத். மரணத்துக்கு மனுஷன் எல்லாம் பயப்படுகிறான். ஏதாவது நேர்ந்துருமோன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம எதாவது ஒரு மாத்திரையை போட்டு வாழ்ந்துக்கிறோம். ஒரு 20 மாத்திரையை போட்டால் தான் நம்மளாம் தெம்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. சரி, சத்து மாத்திரை வேறு வந்துருச்சு. வெளிநாட்டில் காலையில் எல்லாம் சாப்பிட்டு இவ்வளோ மாத்திரை போடுறாங்க, அப்புறம் மதியம் சாப்பிட்டு இவ்வளோ மாத்திரை போடுறாங்க, ராத்திரி சாப்பிட்டு இவ்வளோ மாத்திரை போடுறாங்க. உடனே நம்ம கேட்குறோம், ஏதாவது வியாதியானா? வியாதியெலாம் இல்லை. விட்டமின் B12, விட்டமின் M, நம்ம சாப்பிடாத விட்டமின்லாம் மாத்திரையில் எடுத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நினச்சேன், நம்ம ஊரில் கிடைச்சதெல்லாம் சோறும் பருப்பும். பருப்பில் புரோட்டீனும் சோத்தில் கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது. இது ரெண்டும் தின்னு கடவுளை நம்பி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மற்ற மினரல்லாம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா எங்கேனாச்சும் கிடைக்கணும். ஆனால் நமக்கு அதை பற்றி ஒரு நாளும் கவலைப்படாமல் வாழறோம். ஆனால் அவங்க ஃபுல் கவலையும் சரிவிகித உணவு எனக்கு கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு என் ஜிங்க்கு சாப்பிட்றாங்க, மெக்னீஷியம் சாப்பிட்றாங்க, என்னென்னமோ சாப்பிட்றாங்க. அப்போது ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு பிறகு இவ்வளோ மாத்திரை சாப்பிட்றாங்க. அப்போ அவங்களுக்கு வியாதிலாம் இல்லை, மாறா அவங்கள ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. அப்போ தான் நினச்சேன், ஏன் வெள்ளைக்காரன் கலராக இருக்கான்னா அவன் நல்லா விட்டமினும் சாப்பிட்றான். நம்ம விட்டமின் சாப்பிடாதனால பயம் அவளை ஆளுகை செய்தபடினால் சொசைட்டி டெவலப் ஆக லைஃப் ஸ்பேனும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவங்க வாழ்க்கையில் ஜீவனை தக்க வைத்து கொள்ள என்னென்னமோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவங்க செய்கிற எல்லா முயற்சிக்கு நடுவில் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாவற்றை விட உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனை உண்டாக்கும்படி அவர் மரித்திருக்கிறார்ன்னும் போது நம்முடைய காலங்கள் நேரங்கள் வரும் வரையிலும் அவர் நம்மை சுகபல ஆரோக்கிய ஜீவனாக வச்சுக்க அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் உட்கொள்ளும் பொழுது மனுஷனுடைய பெரிய எதிரியை ஜெயிக்க முடியும். விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான் இருக்கு. அல்லேலூயா. பக்கத்தில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த மனுக்குலத்தின் எதிரியாகிய மரணத்தை இயேசு உள்ளே பிரவேசித்து அதை அழித்து போட்டார். அதன் உள்ளுக்குள்ளிருந்து அழித்தார். அந்த மரணத்துக்குள்ளே சென்று அதை அழித்தார். Grave is no longer a prison for him. It is a passage. ஒரு வழியாய் போனது. பல முறை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற இடத்துல ஒரு அத்தியாயத்தை துவக்குகிறார் பாருங்க. அது தேவனுடைய யோசனை, தேவனுடைய கிருபை. எங்கெல்லாம் நம்ம முடிஞ்சு போச்சு இழந்து போயிட்டோம்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல மறுபடி ஒரு துவக்கத்தை உண்டாக்குகிற அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில உயிர்ப்பிக்கிறதாய் வர வேண்டும் என்று விசுவாசிக்கிறேன்.
எந்தெந்த இடங்களிலே மரித்து போன நிலைமைகள் இருக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் ஆண்டவர் ஒரு உயிர்ப்பிப்பை தரப்போகிறார். ஏன்? என் இரட்சகர் உயிரோடு இருக்கிறார். நல்ல கவனிங்க, ஒரு சிறைச்சாலை இருக்கிறது, எல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமை, காற்று கூட உட்புகாத இடத்துல அப்படி இருக்கும்போது திடீரென்னு நம்முடைய கட்டெல்லாம் அறுக்கப்படுது. எப்படி இருக்கும்? நம்முடைய சங்கிலிகளெல்லாம் கீழே அறுத்து எரிஞ்சு அந்த கதவுகளெல்லாம் உடைக்கப்பட்டு நம்மளை திடீர்னு வெளியில் விடுதலையாக நடந்து வந்துட்டோம். எப்படி ஒரு உணர்வு இருக்கும்? பவுலுக்கும் சீலாக்கும் அந்த விடுதலையை அவங்க பார்த்தாங்க. சிறைச்சாலையில் அடித்து அவங்க மரணத்தின் கட்டுக்கு நேராக கொண்டு போகும்போது தேவனுடைய உயிர்த்தெழுத வல்லமை கிரியை செய்ய ஆரம்பித்தது. உன்னை உன் ஊழியத்தை முடிக்கிற வரைக்கும் உன்னை நான் விடவே மாட்டேன், உன் ஊழியத்தை நிறைவேற்றுற வரைக்கும் உனக்கு நான் ஜீவனை கொடுப்பேன். நீ எத்தனை பேர் உன்னை கட்டி வச்சிருந்தாலும், எத்தனை பேர் உன்னை முடக்க நினைச்சாலும், I will send my angels, என்னுடைய தூதர்களை அனுப்புவேன். உன்னை விடுவிக்கும்படி என்னுடைய வல்லமை வெளிப்படும். மரண இருளின் பள்ளத்தாக்கு அந்த இடம், சிறைச்சாலை வெளிச்சமான இடம் அல்ல. அப்போ இருள் நிறைந்த நேரம், சுற்றிலும் நம்பிக்கையற்ற நேரத்தில் அவளுக்குள்ளே ஒரே ஒரு விடுதலை. துதிக்க ஆரம்பித்தார்கள். They started to praise God. ஆண்டவரை மகிமைப்படுத்த துவங்கினார்கள். உடைய போராட்டங்களிலும் பிரச்சனைகளிலும் வேதனைகளிலும் இருளான நிலைமைகளில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் எப்போது விசுவாசிக்கிறீர்களோ, தேவன் என்னை விடுவிப்பார்னு எப்போ விசுவாசிக்கிறீங்களோ, கர்த்தர் இறங்கி வந்து செயல்படுவார்னு எப்போ விசுவாசிக்கிறீங்களோ, கர்த்தர் தம்முடைய விடுதலையை எனக்கு காண்பிக்கும் வரையிலும் அவருடைய சமூகத்தில் காத்திருப்பேன்னு எப்போ காத்திருக்கிறீர்களோ, அப்பொழுது கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி அவருடைய உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில உயிர்ப்பிக்கிறதாய் வந்து சேரும். அவர் வரும்பொழுது மரணத்தின் கட்டுகளை அறுத்து போடுவார். எல்லா அந்தகாரத்தின் கிரைகளின் சங்கிலிகள் அறுக்கப்படும். உங்களை கட்டி வைக்க நினைத்த அத்தனை சத்துருவின் வல்லமை, அத்தனை போராட்டங்கள் அறுக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவன் இறங்க துவங்கிவிட்டார். தேவன் இறங்கி வர துவங்கிவிட்டார். தேவன் தம்மை வெளிப்படுத்த துவங்கிவிட்டார். அந்த இடத்துல தேவனுடைய மகிமையின் வல்லமை பயங்கரமாயிருக்கும். He will completely delivers you. உங்களை முழுமையாய் விடுதலையாக்கி விடுவார். எல்லா கட்டுகளை அறுக்கத்தக்க வல்லமை அவருடைய பிரசன்னமாகுதலிலே உண்டு. அவர் வரும்போதே அவருடைய பிரசன்னமாகுதலிலே, அவருடைய அருணோதயத்திலே, அவருடைய பிரசன்னம் அருணோதயம் போல் இருக்கும் போதே, எப்பொழுது அவர் வந்திருக்கிறார் என்று உணரும் போது அடுத்த கட்ட நிலைமை என்ன? கட்டுகள் அறுக்கப்படுகிறதை உணர்வோம். மரணத்தின் கட்டுகள் அறுக்கப்படுகிறதை உணர்வோம். வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படுகிறதை உணர்வோம். இன்று நீங்களும் நானும் ஜீவித்துக் கொண்டிருப்பது இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறபடினாலேதான் ஜீவிக்கிற இரட்சகர் மரணத்தை நமக்காய் பரிகரித்து கட்டுகளை அறுத்தார். எல்லா பயங்களை நீங்கள் ஆக்கும்படிக்கு அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரணத்தினூடாய் பிரவேசித்து மரணத்தை விழுங்கி ஜீவனை வெளிப்படுத்தினார். மரணத்தை விழுங்கி ஜீவனை வெளிப்படுத்தினார். மரணத்தை விழுங்கி ஜீவனை வெளிப்படுத்தினார். பக்கத்தில் இருக்க பார்த்து, மரணத்தை விழுங்கி ஜீவனை வெளிப்படுத்தினார். He revealed the life into us. நம்முடைய வாழ்க்கையில ஜீவனோடு இருக்கும்படி. Hallelujah. You are no longer prisoner of fear and sin. பயத்துக்கும் பாவத்துக்கும் நீங்க நீ அடிமைகளாக இருக்க வேண்டாம். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்தது. மூன்றாவது, the resurrection brings hope in hopeless situation. நம்பிக்கையில்லாத இடங்களில் உயிர்த்தெழுதல் வல்லமை நம்பிக்கையை கொடுக்கிறது. 1 பேதுரு 1 3 4 எல்லாரும் வேத வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நன்றாக ஊற்று கவனிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் அப்படின்னு சொல்றார்? ஏன் அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக? அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, அண்டர்லைன் பண்ணுங்க,
இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் அந்த வேர்ஸ் ஆஃப் ப்ராக்ரெஷன் ஆஃப் த வேர்ஸ் என்ன, அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி என்ன சொல்லுது? அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. நல்லா கொஞ்சம் காலையில் கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா இந்த சத்தியத்தை உள்வாங்கிக்கோங்க. எத்தனை பேர் விழிப்பாக இருக்கீங்க? ஒரு அல்லேலியா சொல்லிடுங்க. சூப்பர். இந்த சத்தியத்தை நீங்கள் உள்வாங்கணும். உங்கள் வேத வசனத்தை நீங்கள் பைபிளில் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஸ்க்ரீனில் போட்டுருங்க. எல்லாம் அந்த வசனத்தை விட்டு கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே. எதனால? பிகாஸ் he has resurrected. அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக. என்னது? என்ன ஃப்ரீடம்? வாட் கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம்? அழியாத சுதந்திரம், மாசற்ற சுதந்திரம், வாடாத சுதந்திரத்துக்கு ஏதுவாக. அல்லேலூயா. மறுபடி சொல்றேன், என்ன சுதந்திரம்? சத்தியத்தை உள்வாங்கிக்கங்க. இயேசு ஏன் உயிர் தெழுந்தார்? டு கிவ் யூ சச் அ ஃப்ரீடம். ஒரு பரிபூர்ண விடுதலை நீங்க வச்சிருக்கும்படி. எப்படிப்பட்ட விடுதலை? அழியாத விடுதலை, மாசற்ற விடுதலை, வாடாத விடுதலை. அழியாது என்றால் என்ன அர்த்தம்? இட் வில் நெவர் டிஸ்ட்ராய். எப்பயுமே என்ன பண்ணாது? அழிந்து போகவே போகாது. ரெண்டாவது என்ன? மாசற்றது என்றால் என்ன? தூய்மையானது. இட் இஸ் பியூரஸ்ட் ஆஃப் த பியூரஸ்ட். கோல்டே 99.9% தான். 1% அதில் என்ன இருக்கு? பியூரிட்டி கிடையாது. ஈவன் இஃப் யூ ஹேவ் 100% கோல்டு, 99.9% தான் பியூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நமக்கு கிடைச்சிருக்கிற விடுதலை 100% மாசற்றதுமாய் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி. மூணாவது வாடாத. அப்படின்னா என்னது? வாடாதுன்னா ஃப்ரெஷ்ஷான்றாங்க. வாடாதுன்னா மறைந்து போகாத, அது சோர்ந்து போகாத, அது ஒரு நாளும் சோகமாக இருக்காத ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு காலையில் நான் கேட்குறேன், எத்தனை பேர் அந்த விடுதலையில் இங்கே வந்திருக்கீங்க? ஒரு 4 பேர் இல்லையா? இது நான் வாடி தாங்க வந்திருக்கிறேன். என் சுதந்திரம் என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. ஐயா தலைவர்களே, நீங்கள் 2 பேரும் எந்த ஒரு வேலையும் போய் செய்ய தேவையில்லை எனக்கு. இங்கே பாருங்க, 2 பேரும் என் மூஞ்ச பாருங்களேன். நீங்கள்லாம் என்ன பெருசாக செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் சத்தியத்தை கேளுங்க. 2 பேரும் பைபிள் படிக்கிறது கிடையாது. 1 மாதம் ஆகுது 2 பேரும் பைபிளை தொட்டு ஏஞ்சி வெளில போயிடுறீங்க. மூஞ்ச பாரா. எடுங்க பைபிள் எட்டு வந்தீங்களா? 2 பேரும் தூக்கி காட்டுங்க உங்கள் பைபிளை. உங்கள் 2 பேரும் உங்கள் பைபிளை எனக்கு தூக்கி காட்டுங்க. எல்லாரும் பின்னாடி பார்க்குறாங்க பாருங்க. உடனே நீங்கள் பார்க்காதீங்க, அவங்க 2 பேரும் மட்டும் காட்டு. தூக்கி காட்டல, பைபிள் இல்லை. பைபிள் இல்லாமல் வராங்க இங்கே சர்ச்சுக்கு. உங்களுக்கெல்லாம் மீசை எதுக்குன்னு தெரில. ஏன் யாரா போவீங்க? எல்லா டீட்டெயிலும் எடுத்துருவேன் நான் இன்னைக்கு. இது பேர் சொல்லலை. இப்போ அடுத்தடவை ஏச்சிங்கன்னா பேர் சொல்லி அழைப்பார். புதுசாக ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்துருக்கிறார். உங்கள் பேரெல்லாம் தெரியும். இப்போ கரெக்டாக கூப்பிட்ருவோம் நான். அதனால் அந்த பிள்ளைய 2 கொட்டு போட்டு வைங்க, உட்கார வைங்க. அதை அந்த பிள்ளைக்கு 2 கொட்டு கொடுங்க, நல்லா நறுக்குன்னு. உட்காருங்க. புள்ள வளங்க. இப்போ புள்ள யார் புள்ளன்னு தெரில, கண்ணாடியில் தெரில, அதனால் திட்டிக்கிறேன். ஆமாம், எந்த பிள்ளையும் என் புள்ள தான். ஆமாம், எங்கே விட்ட? இந்த மாதிரி இருந்தால் நானே வாடி தான் போவேன். சத்தியம் எனக்கு உங்களுக்கு டக்குன்னு படிச்சுட்டு போயிடக்கூடாதுன்னு உட்காந்து தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னையே வாட வைக்கிறீங்களே ஏசப்பா. கொஞ்சம் மூஞ்ச காட்டு. மறைஞ்சி உட்காந்தா சரியாயிருமா? ஏஞ்சி போறாரு வேகமா.
மூஞ்ச காட்டுங்க 2 பேரும். ஒருத்தர் பேர் சொல்லி அழைப்பான், அப்புறம் மூஞ்சி காட்டலன்னா. வெரி குட். மூணு விஷயம். அழியல, அதுல மாசு இல்லை, வாடல. பக்கத்தில் அழியல, அந்த சுதந்திரம். அப்படி கரங்களை உயர்த்தி சுதந்திரத்தை உணருங்க, பார்க்கலாம். இட் டசன்ட் ஹேவ் எனி கன்ஃபியூஷன்ஸ். முழுமையான விடுதலையை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அடுத்து ஒரு நம்பிக்கை அப்படியே கை உயர்த்திருக்கும் போது சொல்கிறேன். அதில் ஒரு அந்த வசனத்தில் அடுத்து ஜீவனுள்ள நம்பிக்கைன்னு அந்த வார்த்தை சொல்லுது. என்ன வார்த்தை? ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. அப்படின்னா யுவர் ஃபெய்த், யுவர் ட்ரஸ்ட் மஸ்ட் பி அலைவ். உயிரோடு இருக்கணும் உங்க விசுவாசம். ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுக்கும்படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தின்படி. சொல்லுங்க, இட் ஹாஸ் a greatest of the greatest mercy நம்மை மறுபடி ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன? மறுபடி நம்மை உயிர்ப்பித்தார், மறுபடி நம்மை உருவாக்கினார், மறுபடி நம்மை எழுப்பினார், மறுபடி நம்முடைய வாழ்க்கையை கட்டி பார்க்க ஆசைப்பட்டார், மறுபடி நம்மளை உயர்த்துவதற்காக, மறுபடி நம்மை ஜெனிப்பிப்பதற்காக, மறுபடி நன்மை செய்யறதுக்காக, மறுபடி ஆசீர்வதிக்கிறதுக்காக, விடுதலை முழுமையாய் நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல to an inheritance incorruptible and undefiled and that fadeth not away அப்படின்னு இருக்கு. இது அடிக்கடி நான் யோசித்து பார்ப்பேன். இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் வார்த்தை, பயங்கரமான இங்கிலீஷ் வார்த்தைங்கள்லாம் பைபிளில் தான் இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு லெட்டர் திருச்சபைக்கு எழுதணும்னா அவ்வளவு வார்த்தையில் அவ்வளவு அர்த்தங்கள் உள்ளது. வேதத்தில் உள்ள அத்தனை வசனங்களும் ஆழமான அநேக அர்த்தங்களை நம்ம கவனிக்காம தாண்டி போயிட்டே இருக்கும். செய்தி கேட்கும் போது வார்த்தையினுடைய ஆழத்தை கவனிக்க முடியாத காரணம் என்ன? we are not careful in listening the word. வார்த்தைகளை நல்ல உற்று உள்வாங்கணும். அந்த வசனம் சொல்லுது மூணு விஷயம்: அழியாதது, மாசற்றது, வாடாதது. இந்த உயிர்த்தெழுதல் என்ன கொடுத்திருக்குன்னா, அழியாதது, மாசற்றது, வாடாததுமான விடுதலை, சுதந்திரம், the freedom in Christ. எப்படிப்பட்ட ஃப்ரீடம்? ஜீவிக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். என் விசுவாசத்துக்கு உயிர் இருக்கு, நான் நம்புகிறதற்கு உயிர் இருக்கு, நான் யோசிக்கிற காரியங்கள், நம்பி இருக்கிற காரியங்கள், என் எதிர்கால நம்பிக்கைகள் எல்லாவற்றுக்கும் ஜீவன் இருக்கிறது. பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, you will have life through your faith. சீஷர்கள் வெள்ளிக்கிழமை நம்பிக்கை இழந்து போனார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்தது. there was a Sunday morning. மறுபடி நம்பிக்கை பிறந்தது. நம்ம நம்பிக்கை துளைத்திருக்கலாம், இன்னொரு நாள் வருது, நம்பிக்கையோடு வருது, நம்மளை தேடி வருது. அந்த நாள் வரும்பொழுது அவருக்குள்ளே மகிழ்ந்திருக்க போகிறோம். நிச்சயமா இருண்ட ராத்திரிகளுக்கு ஒரு பகல் வந்து தானே ஆகும். ரொம்ப நாளாக ராத்திரி இருக்காது. there are times that we could not able to sleep. தூங்க முடியாத ராத்திரிகள் உண்டு. சில ராத்திரி நம்மளால் தூங்க முடியாது. சிலர் தூங்காமலே இருக்காங்க, அது அடுத்த விஷயம். ஆனால் இருண்ட ராத்திரி எப்படா விடியும்னு காத்திருக்கவளுக்கு நிச்சயமா அந்த நேரம் முடிஞ்ச உடனே விடிஞ்சிரும். நிறைய பேருக்கு புரியல. எப்படா விடியல் வரும்னு காத்திருக்கிறதுக்கு விடியல் நிச்சயமா வரும். சூரியன் உதிச்சு தான் ஆகணும். எல்லாம் ஒரே சிரிப்பு உங்களுக்கு. நான் சொன்னது இங்க, நீங்க அதெல்லாம் தப்பா நினைச்சுக்க. இந்த தடவை நான் எதுக்கும் சப்போர்ட் பண்ணல. ஆமா, பயங்கர கோபமா இருக்கேன் நான். அதனால அதெல்லாம் எடுத்துக்காதீங்க, எந்த சிம்பிளும் எடுத்துக்காதீங்க. நான் வேதத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகி தான் ஆகணும். இருளில் வெளிச்சம் வந்து தான் ஆகணும். நிச்சயமாக வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்கிறார்.
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஆண்டவர் உண்டாக்கும் உயிர்த்தெழுந்த வல்லமை. கால வெள்ளை எந்த இருள் உங்களுக்குள்ள இருந்தாலும் சரி, நம்ம விடுதலை ஆய்கொண்டே இருக்கிறோம்னு நினைக்காதீங்க. விடுதலை தரும்படி உயிர்த்தெழுந்தார். எப்படிப்பட்ட விடுதலை? படிக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க. சிலர் மறுபடி படிக்கிற பிள்ளைங்க சத்தமா சொல்ல, படிக்காத பிள்ளைங்க கேட்டுங்க. சிலர் வாய் மட்டும் அசிக்கிறாங்க. அம்மா நீங்க அப்ப இந்த விடுதலைக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குல்ல. The freedom cannot be stolen. பிசாசு திருடின அந்த விடுதலை நீ எவனும் திருட முடியாது. எந்த ஒரு மனுஷனும் திருட முடியாது. Sometimes we have people come around and takes our freedom. பிசாசு மனுஷர்களை அனுப்புறான், பிசாசு எதிரிகளை அனுப்புறான், பிசாசு நமக்கு முடங்கி போகும் நிலைமைக்கு சில காரியங்களை அனுப்புகிறான். எப்பவுமே விசுவாசம் என்ன? உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ளே உதிக்கும், என்னை மறுபடி எழுப்பும், என்னை அடுத்த கட்ட நிலைமையில் என்னை கொண்டு போய்விடும், என்னை ஆசீர்வாத நிலைமையை காண வைக்கும். நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஏன்? என்னுடைய விசுவாசம் ஜீவிக்கிற விசுவாசம். ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார். சின்ன பிள்ளையில எனக்கு இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னன்னா, இயேசு ஏதோ விற்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா பாடினவங்க அப்படி பாடினாங்க. அர்த்தத்தை சொல்லல. ஜீவிக்கிறாருன்னா எனக்கு அர்த்தம் தெரியல, உயிரோடு இருக்கிறாருன்னு அர்த்தம் தெரியல, சின்ன பிள்ளை. அப்போ ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார் அப்படின்னு இயேசு வந்து ஜீவிக்கிறார் போல இருக்குன்னு. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா ஜீனா என்னம்மா, இயேசு ஏமா ஜீவிக்கிறாரு அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா ஜீவிக்கிற. அப்புறம் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, ஜீவிக்கிறாருன்னா உயிரோடு இருக்கிறாருன்னு அர்த்தம்பான்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் யாராவது ஜீ எங்கே விற்கிறாருன்னு வாங்க போகாம அதுக்கு தான் சொல்லிடுறேன், ஜீவிக்கிறாருன்னா உயிரோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். சரியா? பக்கத்தில் அவர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் ஜீலாம் விற்கல, அவர் உயிரோடு இருக்கிறாரு சொல்லிட்டீங்களா? இப்ப பாடலாமா? ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கி. அந்த அர்த்த ஸ்டான்ஸா தெரியாதனால அதே பாடுறது நம்ம கத்துக்கிட்டோம். ஜீவிக்கிறார் இயேசு. கரங்களை நல்லா தட்டி, என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்றும் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். சிம்பிள். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், துன்பத்தில் நல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். உயிரோடு இருக்கிறார். அப்போ ஜபத்துல ஒரு விசேஷம் வித்தியாசம் இருக்கணும். நம்முடைய விசுவாசம் உயிரோடு இருக்கிறதுனால நம்முடைய ஜபமும் உயிரான ஜபமா இருக்கும். when you pray you will believe that will happen. நீங்க ஜெபம் பண்ணும்போது அது நடக்கும்னு விசுவாசிப்பீங்க. ஏன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சிலர் ஜெபிக்கிறார்கள், விசுவாசிப்பதில்லை. ஆமென். ஆமாவா இல்லையா? குறிப்பா நான் வந்து இந்த பின்னாடி இடம் ஒன்று வந்துச்சு, அதை வாங்கணும் கர்த்தருடைய கிருபையினால. அடுத்த இடம் அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஜெபம் பண்ணோம். அவங்க திரும்ப அவங்களா வீட்டுக்கே வந்து உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு என் மனசில் தோணிருச்சு, கடவுள் கொடுக்க சொல்லாருன்னு சொல்லி அவங்க சொன்ன விலையை அதிகமாக சொன்னாங்க. அப்புறம் இப்போ ஒரு குறைச்சி ஒரு விலைக்கு வந்துட்டாங்க. அதுவே அதிகமான விலை தான் அந்த இடத்துக்கு. அப்போது அட்வான்ஸ் பண்ணும், டைம் ஃபிக்ஸ் பண்ணும். என்ன பண்ணும்? இது எனக்கு வாங்கலை, ஆண்டவருக்கு வாங்குறோம். ஆமென். எனக்கு வாங்கணும்னா இந்த பக்கம் வாங்கவே மாட்டேன். தண்ணி நல்லா இருக்கணும், கொஞ்சம் செடி கொடி வளர்கிற இடமா தான் வாங்குவேன். ஆனால் இந்த இடம் மாதிரி ஒரு மோசமான இடம். ஆனால் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டதுனால இது ஆசீர்வதிக்கப்படுது. தண்ணி நல்லா இருக்காது, கட்டடம் வெடிக்கும். இப்படிப்பட்ட இடத்த ஒரு பிளாட் இங்கே வந்து 6 லட்சம் 7 லட்சத்துக்கு வாங்குறது இன்றைக்கி 20 லட்சம் கொடுத்து வாங்க போகிறோம்.
ஒரே ஒரு பிளாட் 1260 ஸ்கொயர் ஃபீட். அப்போது ஆண்டவருக்காக வாங்கும் போது அது எத்தனை லட்சம் ஆனாலும் வாங்கணும்னு என் முடிவு. ஆமென், அல்லேலூயா. நம்ம திருச்சபையை ஆராதிக்க, ஜனங்க உங்களுடைய விசேஷங்களை கொண்டாட வந்து பார்த்துட்டு மண்டபம்ன்றாங்க எல்லாம், ஏதோ சொல்லிட்டு போ. ஆனால் எங்கள் ஆண்டவருக்கு இருக்க ஒரு மண்டபத்தை கட்டுவோம், ஒரு கோயிலை கட்டுவோம். இந்த பகுதியில் எதுவுமே நடக்காத இருந்த இடத்துல ஆசீர்வாதம் இல்லாத மண்ணில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கு. ஜபம் பண்ணி கர்த்தர் இந்த இடத்த ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்ம சர்ச்சு தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு ஆச்சா. ஸோ அதனால் இந்த பக்கம் அதை வாங்கணும்னு முடிவு பண்ணி ஆண்டோடைய சமத்தில் ஜெபம் பண்ண போகிறேன். எனக்கு விசுவாசமே இல்லை. என்ன இல்லை? ஏன்னா இப்போ தான் ஒரு இடத்த வாங்கணும், 17 லட்சம் 18 லட்சம் ஆச்சு, அதை வாங்கணும். அடுத்த இடத்துக்கு எனக்கு விசுவாசம் இல்லை. அப்போது உட்காந்துருக்கிறேன், தாமு ஃபோன் பண்ணுறான். தாமு தெரியுமா உங்களுக்கு? தாமு ஃபோன் பண்ணுறான். அண்ணே, இடம் வாங்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேனே நான் உங்கள்கிட்ட. ஆமாப்பா, அந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணுறேன். உடனே சொல்லுப்பா, வெரி குட், கர்த்தருடைய ஆசீர்வாதம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அவன் தம்பி சாட்சி சொல்ல ஆரம்பித்தான். அப்போது 60 லட்சமோ 70 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். எவ்வளோக்கு? ஏன் விசுவாசம் 20 லட்சத்துக்கு வரல. அவன் என்னை பார்த்து ஊழியத்தில் வளர்ந்துருக்கிறான், ஏன் விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறான், ஏன் விசுவாசத்தை உத்து பார்த்து ஊழியத்தை கற்றுக்கிட்டான். என் கூடியே இருந்த பிள்ளை அவன் ஃபோன் அடித்து சொல்கிறான், ஆனால் 70 லட்சத்துக்கு அந்த இடத்த முடிச்சுட்டேன், ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். கர்த்தர் தேவலை சந்தித்தார். சபையாரெல்லாம் ஓடி வந்து கொடுத்தாங்க. ஒரு வயசான அம்மா 5 லட்சம் கொடுத்துச்சு. இப்படி எல்லாரும் வந்து கொடுத்தாங்க. சபை அந்த இடத்த வாங்கினேன்னு தம்பி சாட்சி சொல்லிகிட்டே இருக்க, ஆவியானவர் எனக்குள்ளே பேசுகிறாரு. உன்னை விட எத்தனையோ வயசு சின்ன பிள்ளைவன், அவனுக்குள்ள ஜீவனுள்ள விசுவாசம் இருக்கு. என்ன விசுவாசம்? சம்டைம்ஸ் அவர் ஃபெய்த், நம்ம விசுவாசம் மரித்த நிலைமையில் இருக்கு. நம்ம நம்ப மாட்டோம். தகுதிக்கு மீறினதை விசுவாசிக்க முடியல நம்ம யோசனை. அப்போ நான் உடனே ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னிங்க. என் விசுவாசமும் உயிர் உள்ள விசுவாசமா? அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். அந்த வாரமே ஒரு 10 லட்சம் கர்த்தர் சேகரிக்க உதவி செய்தார். அட்வான்ஸ் பண்ணோம். வர 10ஆம் தேதிக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன். சொல்லிவிட்டு யாரும் கொடுங்கன்னு கேட்கல, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவர் சமூகத்தில். பாஸ்டர் அம்மா டெய்லி வந்து கேட்குறேன், என்ன பண்ண போகிறீங்க, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை கொடுத்துருவீங்களா, அதை கொடுத்துருவீங்களான்னா இது வரைக்கும் பதில் சொல்ல. நான் உயிருள்ள ஒரு விசுவாசத்தை ஜெபிச்சுட்டு வெயிட் பண்ணுறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். when we start to pray and believe God, ஆண்டவரை விசுவாசிப்போம். இது எனக்கு கேட்கல, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக. ஆண்டவருக்கு அந்த இடம் தேவைன்னு தெரியும், அதன் தேவலை சந்திப்பார்னு விசுவாசிக்கிறேன். அப்போ அந்த உயிருள்ள விசுவாசத்தை இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சபைக்கு ஒரு விசுவாசத்தை நான் விசுவாசிக்கும் போது உங்கள் குடும்பத்தின் அனைத்து காரியங்களுக்கும் உங்கள் விசுவாசத்தில் உயிர் இருக்கணும். எந்தெந்த காரியத்துக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அதில் உயிர் இருக்கணும். அதில் கர்த்தர் செய்வார்னு விசுவாசிக்கணும். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அங்கே கிரியை செய்யணும்னு விசுவாசிக்கணும். பொருளாதாரத்துக்கு மாத்திரம் சொல்லல, உடைய அத்தனை தேவைகளுக்கும் உடைய விசுவாசத்திலே ஜீவன் இருக்கணும். எப்படிப்பட்டதான ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரானால், படிக்கிற பிள்ளைங்களாம் சொல்லுங்க அல்லேலூயா. படிக்காத பிள்ளைங்களாம் சொல்லுங்க. அதுலயும் இருக்கு, அதுலயும் நீங்க வந்துடுறீங்க. அப்ப இந்த ரெண்டுத்திலுமே பதில் சொல்லாத பிள்ளைங்க சொல்லுங்க. சொல்லுங்க. அழியாதது, மாசற்றது, வாடாததுமான. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். சும்மா சத்தத்தை போட்டு உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமைன்னு நான் உங்களை கத்தி
வீட்டுக்கு டயர்டாக போகிறத விட யூ சேஞ்ச் யுவர் இன்னர் லைஃப் ஆஃப் ஃபெய்த். நம்புகிறதுல வித்தியாசப்படுங்கள். உயிரோடு இருக்கிற என் ஆண்டவர் எல்லாமே செய்ய முடியும். He can do mighty and marvelous things. ஒரு சில அற்புதங்களை ஆண்டவர்கிட்ட விசுவாசிச்சிங்கன்னா, ஆண்டவர் செய்வார்னு விசுவாசிச்சிங்கன்னா அவர் நிச்சயம் செய்வார். அவர் இறங்கி வந்து செய்வார்னு விசுவாசிங்கன்னா இறங்கி வந்து செய்வார். அதை நீங்கள் கண்ணோட பார்ப்பீங்க, சுற்றி இருக்கவங்க பார்ப்பாங்க. அவருக்காக பாளையம் இறங்கி கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். அவருக்காக பாளையம் இறங்கி தேவலை சந்திக்கிறார். அவருக்காக இறங்கி வந்து கூட நிற்கிறார். அவருக்காக வந்து நிற்கிறாருன்னு உங்களை சுற்றி இருக்கவங்களாம் பேசுவாங்க. உங்களை அப்படி விசேஷமாக பார்க்குறீங்களா? உங்களை கொஞ்சம் விசேஷமாக பார்க்குறீங்களா இல்லையா? இதுவரை பேசப்படாத ஒரு சத்தியம்தான் உயிர்த்தெழுதல். அந்த காலத்தில் புரிதலே வந்திருக்காது. இன்னைக்கு நம்ம இயேசு உயிர்த்தெழுந்ததை கேள்விப்பட்டு ஒரு புரிதலுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் மறுபடியும் எழும்பலாம் அப்படின்ற ஒரு காரியத்தை இந்த பூமியில் நிலைநாட்டினவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒன்ஸ் விழுந்துட்டா அவ்வளோதான் நினைக்கிறேன். உலகத்தில் மறுபடி இன்னொரு நாள் வரும் எழும்புறதுக்குன்னு காண்பித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கடைசியான நான்காவதாக the resurrection power changes life. ஜெபம் பண்ண போகிறோம். அதை வாசிச்சுட்டு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும், அந்த இடத்த அண்டர்லைன் பண்ணுங்க, அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும், அல்லேலூயா, அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும், அடுத்து சொல்றாரு அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்குன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். நான் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. என்ன? அவரை அறிஞ்சிக்கணும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிஞ்சிக்கணும், மூணாவது அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிஞ்சிக்கணும். சொல்லுங்க, முதல்ல யாரை அறியணும்? அவரை அறியணும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியணும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, அவருடைய ஒப்பான மரணத்துக்குள்ளாக்கி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும்படிக்குன்னு சொல்றார். உயிரோடு எழுந்திருப்பதற்கு எத்தனை பேர் அவரை அறிந்து கொள்ள விரும்புறீங்க? இன்னைக்கு காலையில் ஒரு 5 பேருக்காய் ஸ்தோத்திரம். மீதி பேர்லாம் இன்னும் வேண்டாம், நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும், எந்தெந்த இடத்துல வல்லமைன்னு உங்களுக்கு தேவைன்னா அங்கே அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை தான் வெளிப்படும். எந்தெந்த இடத்துல அவருடைய தெய்வத்துவம் வெளிப்படணும்னு இருக்கிறீங்களோ அங்கே அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படும். Wherever that you need the power of God. இந்த உலகத்தில் கார் இருக்குன்னு வச்சுங்க, அதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டீசல். எங்க எலக்ட்ரிக்கல் சொல்றாரு பாருங்க, பேட்டரி. சில பேட்டரி பார்க்கறதுக்கு சார்ஜ் மாதிரி தெரியும், புதுசா இருக்கும். எப்படி இருக்கும்? இங்க 2 பேட்டரி இருக்கு, பார்த்தீங்கன்னா சார்ஜ் மாதிரி தெரியும். மேலே நம்மள்ட்ட நிறைய பேட்டரி மாற்றும் போதெல்லாம் அந்த பேட்டரி பார்ப்போம். யாராவது வண்டி வச்சுருக்கவங்க அதை பார்த்தா, வேஸ்ட் டைம் ஒரு பேட்டரி கிடக்கு, எனக்கு கொடுத்தாவது அதை ஓட்டுவேன்னுவாங்க. ஆனால் அது என்ன பேட்டரி? என்ன பேட்டரி? வேஸ்டான பேட்டரி. உள்ள ஒரு சத்தும் இல்லை, ஒரு பவரும். பல முறை நம்ம எப்படி இருக்கோம்? பேட்டரி மாதிரி இருக்கும். நான் உள்ள என்ன இல்லை? பவர், எனர்ஜி. பவர், எனர்ஜி தான் அந்த பவர். பவர் இல்லை. பக்கத்தில் பார்த்து, உங்க பேட்டரியில் பவர் இருக்கா? ஆனால் பவர் மாதிரி தெரியும்.
பவர்னு சொல்லுவோம், ஆனால் என்ன இருக்காது. நான் சில ஆள்லாம் பார்க்குறேன், சில கூட்டத்துக்கெல்லாம் போவேன், மைக்கு பிடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்க, பவர் பவர் பவர், ஒன்றும் இருக்காது, அங்கே சத்தம் மட்டும்தான் இருக்கும். சிரிப்பேன் நான். இந்த மாதிரி ஒரு கூத்தாடிங்கெல்லாம் நம்ம சைடு சுற்றிக்கிட்டு இருக்கனால தான் உண்மையான ஊழியர்களுக்கும் மரியாதை இல்லாமல் போயிடுச்சு, ஜனங்களும் ரட்சிக்கப்படாமல் போயிட்டாங்க. பவர்னு கத்துறதுனால பவர் வந்துடாது. பவர் உள்ளேருந்து வெளிப்படணும். அது கத்த தேவையில்லை, அவரோட உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிந்து கொள்ள வேணும். அது உங்கள் சரீரத்தில் நீங்கள் உணரணும்னு இங்கே சொல்லி கொடுக்குறார். அவர் எப்படி உணர விரும்பினார்னா, அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு சொல்றாரு, நான் செத்து எப்படி ஆச்சா, நான் செத்து மறுபடியும் என்ன அவர் உயிர்ப்பிக்க 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 அந்த வல்லமையை உணர்றேன்னு சொல்றார். அதான் நான் எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும் படிக்கினார். மரணத்துக்குள்ளாகி என்ன சொல்றாரு, நான் அடிக்கடி அப்படி பலவீனப்பட அப்படியே வல்லமை என்ன மறுபடி எழுப்பிக்கிட்டே இருக்கு. பக்கத்தில் பசங்க என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை பலப்படுத்தும் போது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கூடுமே உம்மாலே எல்லாம் கூடாதது. எத்தனை பேருக்கு ஆண்டவரை குறித்தான விசுவாசம் பயங்கரமா வளர்ந்துகிட்டு இருக்கு? இப்போ எந்தெந்த காரியத்தில் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படணும்னு விரும்புகிறீர்களோ அந்த இடத்தை பார்த்து பேசுங்க. கூடுமே கூடாதது ஒன்றுமில்ல. அப்போ இப்ப இந்த வசனத்தின்படி தேவ வல்லமையை பார்க்க வந்த சூழ்நிலை எல்லாம் நல்லது. தேவ வல்லமை வெளிப்பட்டதே. அல்லேலூயா. அதை தான் இங்க சொல்லி கொடுக்கிறார் பிலிப்பியருக்கு. நாம் 3 விஷயத்தை அவர்கிட்ட கத்துக்க விரும்புறேன். ஒன்று என்ன, அவரை தெரிஞ்சுக்கணும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை தெரிஞ்சுக்கணும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை தெரிஞ்சுக்கணும். கடந்த 40 நாளா பாடுகளின் ஐக்கியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, 14 தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தை, பயங்கரமா பாடுகளின் ஐக்கியத்தை உணர்ந்து, யாராவது அந்த முள்ளை பத்தி பேசுவாங்களான்னு பார்த்தேன். எதை பத்தி? அந்த முள்ளை பத்தி, கசையடிகளை பத்தி, ரத்தம் சிந்துதலை பத்தி, உள்ளுக்குள்ளிருந்து வேர்வை ரத்தமா வெளியேறினதை பத்தி எங்களுக்கு கொஞ்சமாச்சும் பாடு சொல்லி கொடுப்பாங்கன்னு, எங்களுக்கு கொஞ்சம் அழ வைப்பாங்கன்னு, இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களில் சிந்தப்படுகிற அந்த ரத்தத்தின் காயங்களில் எங்களை கொண்டு போய் பாதத்தில் உட்கார வைப்பாங்களான்னு நானும் தேடிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் பேர் செஞ்சீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அடுத்த முறை எங்களை அழ வைக்கணும். அவரை அறிஞ்சாதான், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை உணர்ந்தாதான் you will get a revelation to expose that revelation to the church. இன்னைக்கு ஆண்டுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் உணர்ந்துக்கிட்டு இருக்கனால, அந்த அன்பை உணர்ந்துட்டு இருக்கனால உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன். இன்னும் அவரை அறிந்து கொள்ள வேணும், இன்னும் அவரை அறியணும், இன்னும் அவருடைய பாடுகளின் ஐக்கியம், உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிந்து கொள்ள வேணும். எப்பெல்லாம் அறிந்து கொள்வோம்? சூழ்நிலைகளிலே வெளிப்படும் போது அறிந்து கொள்வோம். சாட்சி சொல்றத கேட்கும் போதை விட நம்ம வாழ்க்கையில சாட்சி ஆகும் போதுதான். பலருக்கு வெளியில சாட்சி கேட்கும் போது புல்லரிக்கும், தனக்கு நடக்கும் போது தான் அது அற்புதம். ஏக்கம் வேற, அற்புதம் வேற. விசுவாசம் தான் பிறக்கும் யாருக்கோ நடக்கும் போது.
ஆனால் நமக்கு நடக்கும்போது தான் நம்முடைய விசுவாசம் உறுதிப்படும். அற்புதத்தை என் கண்களிலே காண்கிறேன். இன்னைக்கு காலை வேளை அற்புதத்தின் நாள். உங்களுக்கு அற்புதம் வருது. ஆண்டவர் அற்புதத்தை அனுப்பிக்கிட்டு இருக்காரு. எந்தெந்த இடத்துல உயிர்ப்பிக்கப்பட வேணுமோ அந்த இடத்துல உயிர்ப்பித்தல். வீடு வித்தியாசப்பட போகிறது, சூழ்நிலை வித்தியாசப்பட போகிறது, வேலை ஸ்தலம் வித்தியாசப்பட போகிறது. எப்படி அவர் அறியறீங்களோ அப்படியே அற்புதத்தை பார்ப்பீங்க. எப்படி அவரை அதிகமாக புரிந்து கொள்றீங்களோ அப்படியாய் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். எப்படி அவரை அறிந்து கொள்கிறீங்களோ உடைய குணாதிசயம் அப்படியாய் மாறிவிடும். எப்படி அவர் அப்படித்தான். உடனே போயிடாது, அங்கெல்லாம் போல நான். அவர் அப்படித்தான் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர். ரட்சிப்பு நிரந்தரமானது. அவரையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, பக்கத்தில் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. இந்த வல்லமை என்ன செய்யும்? எல்லா அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து போடும். எல்லா உடைக்கப்பட்ட இருதயத்தை ஒட்ட வைக்கும். பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக்கும். ஊழியங்களை மறுபடி எழுப்புதலுக்குள்ளாய் மாற்றும். வியாதியின் படுக்கையில் இருக்கிறவளை மறுபடி உயிரோடு எழுப்பி உலர்ந்த எலும்புகளை உயிர் பெறச் செய்து மரண தருவாயில நம்பிக்கையற்று இருக்கிறவருடைய வாழ்க்கையில அவர்களுக்கும் நம்பிக்கை, அவருடைய சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நம்பிக்கை கொடுத்து வாழ வைப்பார், வாழ வைப்பார், வாழ வைப்பார். பக்கத்தில் இருக்க பாசம், நீங்க நல்லா இருப்பீங்க அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே. எல்லாரும் எழும்பி நிற்கலாம், கண்களை மூடி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்து he gave us a great commission. நம்ம வாழ வச்ச பிறகு வாழ வச்சவரை எல்லாருக்கும் சொல்லணும். என்ன சொல்லணும்? எங்கிருந்தியா உனக்கு இந்த வாழ்க்கைனா எங்கிருந்து வந்துச்சு? இயேசு சொன்னார். நான் இயேசு கொடுத்த வாழ்க்கை. மத்திய 28ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, he sends them, commissions them. இயேசு அவளோடு பேசினார். சமீபத்தில் வந்து அவளை நோக்கி சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. என்ன மாதிரி சொல்லணும்? நான் சொன்னதெல்லாம் அவங்க கை கொள்ளும்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடு. இதோ உலகத்தின் முடிவு பிரிந்த சகல நாட்களிலும் நான் நோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நம்மள்ட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, புறப்பட்டு போயிடுவோம். புறப்படுற வரைக்கும் ஓகே, ஆனால் அடுத்த கட்டம் தான் செய்ய முடியல. சுவிசேஷம் சொல்ல முடியல, சீஷராக்க முடியல, ஞான ஸ்நானத்துக்கு வழிநடத்த முடியல. we started to move. பட் நல்ல விஷயம் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் இட் இஸ் அ ப்ராக்ரெஷன். சொல்லுங்கள், புறப்பட்டு போய் சீஷராக்கி ஞான ஸ்நானம் கொடுத்து. இதான் அவர் நமக்கு கொடுத்த கட்டளை. அடுத்து 4வது கட்டம் ஒன்று சொல்கிறாரு, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் அவங்க கடைப்பிடிக்கும்படி உபதேசம் பண்ணு. அல்லேலூயா. நான் வர வரைக்கும், நான் கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்கிறேன், திரும்பவும் வருவேன்னு சொல்லிட்டு போகிறேன். புறப்பட்டும் சீஷராக்க போகிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். நிறைய சீஷரை உருவாக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும்படிக்கு உங்களை பூரணப்படுத்தட்டும். இந்த காலவெளியில் எதெல்லாம் குறை இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணட்டும். எதெல்லாம் உயிர்ப்பிக்கணுமோ அதெல்லாம் உயிர்ப்பிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். அன்பானவர்களே, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு எங்களது சபையில் ஆராதனை நடைபெறும். அனல் மூட்டும் ஆராதனை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. வல்லமையான தேவ செய்தி பிஷப் டாக்டர் ஜோஷுவா ஈஸ்டர்டாஸ். விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறார்களான்னு கவனிங்கள். Past that
faith onto them. எப்படியெல்லாம் விசுவாசத்தை அவர்களுக்குள்ள புகுத்த முடியுமோ புகுத்துங்கள். சாட்சிகளை சொல்லுங்கள், கேள்விப்பட்டவர்களை சொல்லுங்கள், சபைக்கு கொண்டு வந்து உட்கார வையுங்கள். Lead them as a godly father. யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள், மற்றவர்களையும் அழைத்து வாருங்கள். எங்களது முகவரி இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஆலயம், பாண்டி கடலூர் மெயின் ரோடு, சின்ன கங்கனாங்குப்பம், கடலூர். எங்களது தொலைபேசி எண் 9894347415. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.